ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய பல்க் ஆர்டர்ஸ் வந்துருக்குங்க. ஸோ ஆர்டர்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இப்போ ஜஸ்ட் ஸ்டிக்கர் மட்டும் நான் வந்து பேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 25 பேருக்கு கொரியர் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ எல்லாத்தையும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பேக் பண்ணி ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம வந்து கொரியர் பண்ணியாச்சுங்க. ஸோ இந்த குக்கீஸில் பார்த்திங்கன்னா எக்கு கிடையாது, 100% வெஜ் குக்கீஸ் தான். இது ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கோதுமை யூஸ் பண்ணி தான் பண்ணுறோம். அதே மாதிரி கருப்பு கவுனி, சத்து மாவு, மில்லட்டுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரொம்ப நேச்சுரலான ரொம்ப ஹெல்த்தியான பொருட்கள் யூஸ் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் பட்டர் யூஸ் பண்ணுறோம். பாம் ஆயிலோ இல்லை வந்து இந்த மற்ற கொழுப்புகளோ இல்லை வந்து டால்டா இதெல்லாம் சேர்க்கறதே கிடையாதுங்க. அதே மாதிரி நாட்டு சக்கரை மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான குக்கீஸ். ஸோ நிறைய விஐபிஸ் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்மகிட்ட ரீசெண்டாக 2 விஐபிஸ் வாங்கியிருக்காங்க. யார் அப்படின்றது நான் வந்து டிஸ்பேச் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ரிவீல் பண்ணுறேன். அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அண்ட் அவ்வளோ நல்லா வந்து வெல்கமிங் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கும் இதே மாதிரி வேணும்னா ஹெல்த்தியான குக்கீஸ்க்கு மறக்காம எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இப்போ எல்லாம் வந்து டிஸ்பேச் பண்ணிவிட்டு நான் வந்து ஜுபைதாவோட ஷாப்புக்கு கிளம்பி போயிட்டேன். எனக்கு வந்து ஜுபைதா ஷாப்பில் வந்து லேசரிங் பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அடுத்த ஒரு பெரிய ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறேன். அதுக்காக பார்த்திங்கன்னா புது மெஷரிங் கப்ஸ் வந்து நான் வாங்கியிருந்தேங்க. ஸோ கண்டிப்பாக பேக்கிங் அப்படின்னாலே வந்து மெஷரிங் கப்ஸ் தான் மெயினான பார்ட் இல்லையா? ஸோ அந்த கப்ஸ் பின்னாடி வந்து என்னோட லோகோவை லேசரிங் பண்ணுறதுக்காக நான் இங்கே ஜுபைதா ஷாப்புக்கு வந்திருந்தேன். ஸோ அது என்ன பிக் நியூஸ் அப்படின்னு கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லாமல் இருக்கவே மாட்டேன். என்னோடய லைஃப்பில் எல்லா நல்ல விஷயங்களும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். கஷ்டமான விஷயங்கள் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்ல கிடையாது. வேண்டாம், எதுக்கு சொல்லிட்டு நம்ம மற்றவங்களுக்கு கஷ்டப்படுத்துன்னு சொல்லி நிறைய விஷயம் நான் மறைச்சிருக்கேன். பட் நல்ல விஷயங்கள் என்னோட வந்து அடுத்தடுத்த அச்சீவ்மெண்ட், என்னோட வளர்ச்சி எல்லாமே உங்களோட ஷேர் பண்ணிட்டு தான் வரேன். ஸோ அந்த மாதிரி தான் இந்த அடுத்த ஒரு வளர்ச்சியும் இருக்குது. கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்காக கொஞ்சமாக இப்போ நாங்கள் ரெடி ஆகிட்டே வரும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து என் மைண்டில் பட்டது வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட் மெஷரிங் கப்ஸில் நம்மளோட பிராண்டை வந்து பதிய வைக்கணும் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு இதுக்கு தோண்டுதலாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ஜுபைதா தான். ஸோ எனக்கு ஒரு விஷயத்துலையுமே எனக்கு நிறைய இன்புட்ஸ் கொடுத்துன்னு நான் பிஸ்னஸ்க்கு புதுசு அப்படின்றப்போ நிறைய விஷயம் எனக்கு சொல்லிக் கொடுத்து எனக்கு வந்து ஒரு நல்ல பக்கபலமாக இருக்கிறது வந்து ஜுபைதா தான். ரொம்ப அழகாக ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க. இந்த அவுட்புட் எப்படி வந்து நீங்களே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்புறேன். ஸோ நான் மட்டும் போகிறேன். என் மாமியார் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதுனால ஹஸ்பண்ட் பார்த்துட்ருக்காரு. என் விவான் குட்டியும் ஹஸ்பண்ட் கூட தான் இருக்காங்க. ஸோ விவானை தூங்க வச்சுட்டு அவனுக்கு டைப்பர்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு தான் நான் வந்து அம்மா வீட்டுக்கு கிளம்புறேன். நான் ரெகுலராக அவனுக்கு யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா லவ் லேப்பில் சுப்ரீம் பேண்ட்ஸ் 360 டிகிரிஸ் கேர் கொடுக்குது. நான் எக்ஸல் சைஸ் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 மில்லியன் போர்ஸ் இருக்கிறதுனால சீக்கிரமாக அப்சர்வ் ஆகிடும். குழந்தைக்கு ஈரம் இருக்காது, நல்லா தூங்குவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 12 ஹவர்ஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. வெட்னஸ் இண்டிகேட்டர் இருக்கிறதுனால ஈஸியாக நம்மளுக்கு வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பின்னாடி டேப் இருக்கிறதுனால நம்ம வந்து அழகாக டிஸ்போஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் ஆன்டி ரேஷ் ப்ரிவென்ஷன் இருக்கிறதுனால, அது ஆலோவேரா ஜெல் இருக்கிறதுனால ரேஷஸ்லாம் எல்லாமே குழந்தை வந்து ரொம்ப சேஃபாக நம்ம டைப்பர்ஸ் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி தை சப்போர்ட், அதே மாதிரி சுற்றி இருக்கக்கூடிய இந்த எலாஸ்டிக்கில் ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்கும். ஸ்கின்னுக்கு ரொம்ப ஜென்டலாக இருக்கும். உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணி முடிச்சோடனே இந்த டேப்பை நீங்கள் கட்டி அழகாக சுருட்டி நீங்கள் வந்து டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட அப்சர்பன்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா டைப்பரை கட் பண்ணி இதில் வந்து இந்த மாதிரி லிக்விட் வந்து போர் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ சீக்கிரமாக அப்சர்வ் ஆகுதுன்னு பாருங்கள். குழந்தைங்க வந்து நைட் டைமில் தூங்குறப்போ டைப்பர் ஹெவி ஆகிடுச்சுன்னா அந்த ஈரம் பட்டு எழுந்திரிச்சிருவாங்க. பட் லவ் லேப் டைப்பர்ஸில் பார்த்தீங்கன்னா அப்சர்பன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. சீக்கிரமாக அப்சர்வ் ஆகிடுது. ஸோ ஈரம் வந்து ஸ்கின்ல படாமல் பார்த்துக்கும். 12 ஹவர்ஸ் ப்ரொடெக்ஷன் இருக்கிறதுனால நைட் ஃபுல்லாகவே வந்து நல்லா லாங் ஸ்லீப் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆக்டிவான டே டைமுக்கும் சரி இல்லை நைட் டைம் ஸ்லீப்புக்கும் சரி பெஸ்ட்டான டைப்பர் அப்படின்னா நான் இதெல்லாம் சஜஸ்ட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.5 வருஷமாக நான் இதெல்லாம் இந்த ஒரு பிராண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. மற்ற எந்த பிராண்ட் கம்பேர் பண்ணாலும் எனக்கு இதில் கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் எதுலையும் கிடைக்கல. ஸோ லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராடக்ட் அமேசான்லேயும் இருக்குது, லவ் லேப் வெப்சைட்லேயும் இருக்குது. ஸோ ஸ்டே பார்த்திங்கன்னா ஒரே நாள் தான். பட் அம்மாவுக்கு நிறைய திங்ஸ் வாங்கியிருக்கேன். அம்மாக்கும் உமாக்கும். அதனால அதை பேக் பண்ணுறதுக்கு பெரிய சூட்கேஸ் தேவைப்படுது. அம்மாக்கும் உமாக்கும் கலந்து ஒரு 10 நைட்டியும் வாங்கியிருக்கேங்க. அதே மாதிரி அம்மாவுக்கு ஜுவல்லரிலாம் வாங்கியிருந்தேன், அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ மோஸ்ட்லி உமா வீட்டில் வேர் பண்ணுறது நைட்டி மட்டும்தான். எங்கேயும் வெளியில் போக மாட்டேன்றதுனால நைட்டி தான் ரொம்ப எசென்ஷியலான ஒரு பார்ட். அதுவும் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் 3XL 4XL அப்படின்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுவும் காட்டன் நைட்டிஸ் நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ அதனால் பார்த்து வந்து அம்மாக்கும் உமாக்கும் ஒரு 10 நைட்டி எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் அங்கே வேர் பண்ணக்கூடிய ட்ரெஸ், மற்றபடி டெய்லி போடக்கூடிய நைட்டி, எனக்கு ஒரு நைட்டின்னு சொல்லி எடுத்துகிட்டு போகிறேன். அம்மா வீட்டுக்கு போகிறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்ல. ஸோ நிறைய விஷயம் நம்ம எடுத்துகிட்டு போவோம். நான் நிறைய எடுத்துகிட்டு போவேன். ஏன்னா எங்கள் அம்மா எதுவுமே வாங்க மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியாதுன்றதுனால. ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி துணி அதே மாதிரி நகையெல்லாம் நான் தான் வாங்கிட்டு போய் கொடுப்பேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எங்கள் அப்பா இருந்தாலுமே எங்கள் அப்பா தான் ஒன்று செஞ்சுட்டு இருந்தார். ஸோ அப்பாவுக்கு அப்புறம் ஒரு பெரிய பொண்ணு, அது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? ஸோ அதை வந்து மறக்காமல் செய்யணும் அப்படின்னு அதில் மட்டும் கொஞ்சம் கீனாக இருந்து எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுவேன். ஸோ அம்மாவுக்கு தேவையான திங்ஸ்லாம் எடுத்து பேக் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து நம்ம குக்கீஸ் உமாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ குக்கீஸ்
குக்கீஸ், அதே மாதிரி பார்த்திங்கன்னா பால் கீழே காய்ச்சத்துக்கு வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் அங்கே அம்மாட்ட இல்லை. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுட்ருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குத்துவிளக்கு வந்து பொதுவாக அம்மா வீட்டிலேருந்து நம்ம எடுத்துகிட்டு வரக்கூடாது, நம்ம வீட்டிலேருந்து அம்மா வீட்டு கொடுக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் நான் அதெல்லாம் பார்க்கறதில்ல. ஸோ அம்மா சந்தோஷமாக தான் நம்ம எல்லாம் சந்தோஷமாக இருப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு. அது மாதிரி சத்து மாவு வீட்டில் நம்ம வீட்டில் அரைச்சது உமாக்கும் அம்மாக்கால பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். அதே மாதிரி குக்கீஸ் பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு வந்து வீட் குக்கீஸ், ராகி, அப்புறம் வீட் ராயல் நட், அப்புறம் பார்த்திங்கன்னா சாக்கோ சிப்ஸ் உமாக்குன்னு சொல்லிட்டு ஒரு 4 வெரைட்டி எடுத்துகிட்டு போகிறேன். இது வந்து ஒரு 2 வீக்ஸ்க்கு வந்துடும் உங்களுக்கு. திருப்பி காலி ஆச்சு அப்படின்னா திருப்பி ஃப்ரெஷ்ஷாக பண்ணி போட்டு அமுச்சு விட்ருவேன். ஸோ இந்த மாதிரி ஏதோ சின்னதாக வந்து நம்ம கொண்டு போய் கொடுக்குறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நம்ம சின்ன குழந்தைக்கப்போ பார்த்து நம்ம செஞ்சுருப்பாங்கல்ல. ஸோ அதே மாதிரி அவங்க வந்து ஒரு குழந்தையாகிற ஸ்டேஜ் வந்து ஒரு 60 இயர்ஸ்க்கு அபோவ் தான் இல்லையா. ஸோ இந்த ஏஜில் வந்து அவங்க சின்ன குழந்தை வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் அவங்கள ரொம்ப பேம்பர்டாக வச்சுக்கணும், கேட்குறதெல்லாம் பண்ணணும் அப்படின்றது எனக்கு ஆசை. அதே மாதிரி ஒரு வேல் ஒன்று பித்தளை வேல் எடுத்துகிட்டு போகிறேன் புது வீட்டுக்கு. ஸோ எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சுங்க, எடுத்து வச்சிடலாம். எனக்கு வந்து ஒரு 10:15 வீட்டிலேருந்து கிளம்பலாம் நைட்டுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். டிராஃபிக் இல்லாமல் இருக்கும். என் வேலையெல்லாம் முடிச்சு பேக்கிங் முடிச்சு எல்லாருக்கும் பேக் பண்ணி திங்ஸ் எல்லாம் வந்து நான் பேக் பண்ணி போகிறதுக்கு எனக்கு 10:30 மணி ஆயிடுச்சு நைட்டு. எங்கள் அம்மா ஒரே டென்ஷன், உங்களுக்கு 10:30 மணி கிளம்புறியா, நைட் சேஃபாக வருவியா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. மெயினாக அம்மாவுக்கு வந்து அந்த வாங்கின நகை, அவங்களுக்கு சாப்பாடோ துணியோ இதை விட இந்த மாதிரி கவரிங் ஜுவல்லரி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ கோல்டு இருந்தாலும் அந்த கவரிங் ஜுவல்லரி பார்த்தாலே குழந்தை மாதிரி மாறிடுவாங்க. ஸோ உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச விஷயம் எது, ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் எதுன்னு சொல்லுங்கள். ஸோ அது கொடுக்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்ல. அதே மாதிரி என்னோட நியூ விசிட்டிங் கார்ட்ஸ் பிரிண்ட் ஆகி வந்திருக்கு. ஸோ அதை அம்மாட்ட கொண்டு போய் காட்டலாம், அங்கே அவங்க கையில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது. நியூ நம்மளோட அந்த லோகோவோட வந்திருக்கு. எப்படி இருக்குன்னு மறக்காமல் இதை பற்றி சொல்லுங்கள். ஸோ எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சுங்க, நான் எல்லாத்தையும் வச்சுட்டேன். இப்போ நானும் கிளம்புறேன். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பட் திருப்பி நாளைக்கே திரும்பி வந்துடுவேன். ஒரு நாள் ஸ்டே தான், பூஜை முடிச்சுட்டு வந்துடுவேன். அதே மாதிரி அந்த குளுக்கோமீட்டர் எடுத்துகிட்டு போகிற அகரோ பிராண்டு தான் இது. ஸோ அம்மாவுக்கு வந்து மெயினாக காலை சுகர் லெவல்ஸ் செக் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குல்ல, ரொம்ப லைட் வெயிட்டாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸோட சைஸ் பார்த்திங்கன்னா 4XL ஆலியா கட் குர்த்தி. செம்ம பிரிண்ட், நல்லா தான் வைப்ரண்ட் கலர்ஸில் இருக்குது. ஸோ கிருஷா பொட்டிக்கில் தான் வாங்கினேங்க. அவங்ககிட்ட இதே மாதிரி நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க, நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ப்ளஸ் சைஸ் குர்த்திஸ் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வாங்க கிளம்பிடலாம். நல்ல மழை பெய்யுது. ஸோ நல்லா பார்த்திங்கன்னா கிளைமேட் சூப்பராக இருக்குது. விவான் இல்லை ரேவந்த்லாம் பின்னாடி வீடியோ எடுத்துகிட்டே வரோம். ஸோ ரேவந்த் வந்து எனக்கு ட்ராப் பண்ண வந்திருக்காங்க கீழே. இப்போ நம்ம வந்து கேப் ஏறி கிளம்பிடலாம். ஸோ அம்மா வீட்டுக்கு போகிறப்ப செம்ம ஜாலியாக எக்ஸைட்டிங்காக இருக்கும்ல. இப்போ திரும்பி வரப்போ தான் பயங்கர சோக கதையாக அப்படியே கண்ணீர் விட்டுட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ வந்தாச்சு, உமாவை மீட் பண்ணி அடுத்தது என்னன்னு பார்த்துடலாம். ஹாய் ஹாய். என்ன வேணும் உனக்கு? மேங்கோ ஜெல்லி. மேங்கோ ஜெல்லியா? சூப்பர் சூப்பர். అలాగే వస్తున్నాము. బాగుంది బాగుందా? బాగుంది. ఇలా తినాలమ్మా. బాగుందా? అమ్మే చాలా బుక్ చేస్తుంది అక్క. இந்த ராயல் வீட் நட் ஆஷாஸ் குக்கீஸ், మాంసాన్ ముక్క. இப்போ வீட் குக்கீஸ், ఇదేనమ్మా. அப்புறம் ராகி குக்கீஸ், அப்புறம் வந்து சாக்கோ சிப்ஸ். தேங்க் யூ. சூப்பர். ஒரு 2 வாரத்துக்கு வருமா? வரும். அப்புறம் இந்த சத்து மாவு உமாக்கு நம்ம வீட்டிலே அரைச்சது గంజి கஞ்சி காய்ச்சி கொடுத்தேன். నాకే పని వస్తుంది. உமா நீ உனக்கும் தான். இந்த பாஸ்தா. ஆமா, మై ఫేవరెట్. కల 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 కళ్యాణి కవరింగ్. అసలు ఇది పెట్టినట్టు అందానికి అందం ఉంటుంది. தமிழ் தமிழ் அழகா போட்டுக்கோங்க. நம்ம கம்பீரமா போட்டு எப்படி இருக்குன்னு பாரு, சும்மா போட்டு பாரு. அப்புறம் என்ன பண்ணா 3D தரையிடம் ஒன்னும் குத்தாதுரா ஏதோ தரேன்னு சொல்லி கொடுத்துருவியா? தங்க போட்டுச்சு அந்த பையன் எல்லாம் மூடிட்டு. சரி சரி போட்டு பாரு எப்படி இருக்குன்னு. அப்படி செட்டா போட்டு பாக்கலாம். அப்ப வேணாடி, போட்டுக்கோ பரவாயில்ல. சூப்பரா இருக்கா? சூப்பர், நல்லா இருக்கா? போட்டுக்கோ. థ్యాంక్యూ. వెల్కమ్ వెల్కమ్. బాగుంది, చాలా బాగుంది. போடுன்றேன் ஃபர்ஸ்ட் பாத்துக்கணும்ல. நல்லா இருக்கா சார்? சரிம்மா. சூப்பர் ஆஷா. சரிம்மா. தங்கம் ஆஷா, வைரம். விமான் மாதிரி ஆயிட்டு. விமான் கிஃப்ட் கொடுத்த வா చాలా బాగుంది. అయ్యో నా చెల్లం తగ్గమే
தங்க குட்டியே இந்த வயிறுமே சூப்பர் ஆஷா நல்லா இருந்துச்சு கவரிங் கொடுத்து அவளை சந்தோஷம் அவனுக்கு அவளா பாரு அவங்க அதுக்குள்ள பொறாம வந்துச்சு அவளுக்கு நேனும் ஆஷாக்கு இது வாங்கி கொடுத்தாச்சு பொறாம வந்து யூனிவர்சல் குணம் அது அவளுக்கும் வந்துருச்சு நானுன்னு கேக்குறா பாரு தங்கன்னு சொன்ன உடனே என் தங்கமே வயிறுமே சூப்பர் ஆஷா குட்டி ஓகேவா சரி சரி ஓகே ஓகே ஃபைன் ஃபைன் நல்லா இருக்குல்ல ஆஷாஜி தங்கம் வாங்கினா 8 லட்சம் 4 லட்சம் வேணும் சரி ஓகே ஓகே இருப்பேன் ஆஷா எனக்கு போதும் நீ சந்தோஷமா தான் எனக்கு அதே போதும் ஹாப்பி சரி సూపర్ ఉమ్మాకు ఎప్పటి నుంచి ఆశ డ్రెస్ గోల్డ్ లో కొనుక్కుందాం అనుకున్నాను ఎందుకు బయటలో పెట్టి కూర్చోడానికి గోల్డ్ దగ్గర చాలా బాగుంది ఆశ ఉమ్మాకి చేంజ్ తీసుకొచ్చా ఉమ్మాకి ఆశకి ఏం తెస్తుంది అంటుంది ఇది నీకు ఏం తెచ్చింది పాస్తా అழகா இருக்கு உமா குட்டி அழகா இருக்குடா தங்கம் కూడా చాలా బాగుంది ఆశ సూపర్ గా ఉంది చాలా బాగుంది ఇది కూడా அப்புறம் உமாக்கு வந்து பிடிச்ச லிப்ஸ்டிக் லிப்ஸ்டிக் அக்கா போட்டு விட்டுமா போட்டு ஏய் உமா செம்ம கியூட்டா இருக்குடி உனக்கு கலரு செம்ம அழகா இருக்கு உமா இங்க பாரு வாவ் வாவ் லுக்கிங் லைக் வாவ் உமா செம்ம சூட்டா இருக்குல்ல உங்களுக்கு அந்த கலரு செம்ம கியூட் சூப்பர் தங்கம் ஓகே சரி அடுத்த நைட்டி சைன் வந்து அது காட்டுறேன் நைட்டி இந்த நல்லா இருக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் தான் உனக்கு உமாக்கு உனக்கு 5 உமாக்கு 5 இந்த இந்த ఇదే తీసి ఇంట్లో ఒకటే మంచి వస్తుంది இந்த இந்த బాగున్నాయి సూపర్ மாமியாருக்கு இதே மாதிரி 10 வாங்கி கொடுப்பேன் நல்லா இருக்கு குவாலிட்டி கொஞ்சம் எவ்வளோ அதெல்லாம் சொல்லக்கூடாது அது எதுக்கு உனக்கு வாங்கி கொடுத்தா வாங்குறது தான் உன் வேலை அதெல்லாம் ஒண்ணு நீயே வச்சுக்கோ உண்டியில போட்டு நல்லா இருக்கா சூப்பர் போதுமா எத்தனை நாளைக்கு இது ஒரு 6 மாசத்துக்கு பத்துமா ஒரு வருஷத்துக்கு போதும்ல சரி ஓகே அவள்தான் எத்தனை நைட்டி மாத்திட்டு வா நீயும் உமாவும் ஒரே மாதிரி மேட்சிங் மேட்சிங் நகை கைட்டிட்டு நைட்டி மாத்து சரியா இல்லன்னா குத்தும் இன்னும் நீ கைட்லியா నెక్లెస్ ఎన్నో కైట్లియా కమ్మలా మ్యాచింగ్ కమ్మల్ లేను ఉనకు సరే ఆయన తర చెప్ప నైటీ మధ్య పో లాలి పరమానంద గోవింద जो अच्युतानंद जो मुकुंदा no sé ఒకటి ఆశకి ఇచ్చింది నా విజిటింగ్ కార్డ్ ఆశా కుకీస్ ట్రెడిషనల్ హోమ్ లిక్కర్